மக்களுடன் மனதின் குரல். நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. 129வது மாதத்தில் தடம் பதிக்கும் பாரத பிரதமரின் மனதின் குரல். 28/12/2025 பகல் 11:30 பொதிகை தமிழ் தொலைக்காட்சி. நமோ மற்றும் சாரல் ஆப்பில் பதிவு செய்து பிரதமரோடு பேசும் வாய்ப்பை பெறுங்கள். வி ரமேஷ் வழக்கறிஞர், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம், பாஜக. உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் நடத்தியது பொதுக்கூட்டமா அல்லது என்ன மாதிரியான பிரச்சார கூட்டம்? பிரச்சாரமா பொதுக்கூட்டமா நம்மளால சொல்ல முடியல. சரி, கலைஞர் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், வாக்காளர்களை திரையில் உட்கார வைக்காமல் ஒரு நாற்காலி போட்டு அழக பார்த்தது இந்த திராவிட கட்சிகள். இது என்னங்க நிக்க வைக்கிறது? செங்கோட்டை எனக்கு தெரியாதா சார்? அவர் எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் நடத்தியவர் சார். அவர் அதுதான் என்னுடைய கேள்வி. ஈரோடு கிழக்குல பட்டியல் அடைத்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைத்தாங்க அதிமுக. பாத்தீங்களா? திமுக மேல. ஆமா, அது பட்டின்னா நீங்க பொட்டியில் அடைத்திருக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையாங்க? அரசியல் கட்சியா அது? ஈரோட்டில் எப்படி இருக்கும் வெதரு? நைட்டில் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 15-16 இருக்கும். விஜய் பார்க்கணுன்னா குழந்தை கூட்டிட்டு வரது கூட அர்த்தம் இருக்குது. முதல் நாள் இரவே குழந்தைகளை கூட்டிகிட்டு பார்த்த காட்சி இது நம்ப இருக்கா? செட்டப்பா இல்லையா? இல்லை சார், விஜய்க்கு அந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது. ஒரு ரசிகர் ராத்திரி மேடை போடுறதையும் பொட்டி கட்டுறதையும் பார்க்கறதுக்கு வருவானாங்க. தீய சக்தி திமுகன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதிமுக பாணி அரசியலை விஜய் கையில் எடுக்கிறாரா சார் விஜய் அவர்கள்? திமுக விமர்சிக்கணும். இதை விட ஒரு கடுமையான வார்த்தை என்னைக்கு நான் தரேன். திமுகவை இப்படி சொன்னால் திமுக அதிரக்கூடிய வார்த்தை என்கிட்ட இருக்கு. ஏன் அந்த வார்த்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா? அதுக்கிட்ட அதிமுக கிட்ட போய் கடன் வாங்கிட்டு வரீங்க. ஒரு தீய சக்தின்ற வார்த்தையை கடன் வாங்கிட்டு பேசுறாருன்னா அதிமுக அப்படியே ஓட்டு போட்டுருவாங்களா? அவர் பேசுன பேச்சை வச்சு உதயநிதிக்கிட்ட மைக்கு நின்றாங்க, கேள்வி கேட்குறாங்க. கவர்மெண்ட் நடத்துறீங்களா, கண்காட்சி நடத்துறீங்களா அப்படின்னு வச்சு கேட்டார் சார். உதயநிதி ஒன்று சொன்னார், செம்ம சர்காஸ்டிக். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம் அவர்கிட்ட. அந்த வாய்ப்பே தரலன்றாங்க மீடியா. ஆமாம், அந்த வாய்ப்பே தரல. அப்போ கேட்டு பாருங்க, அவர் பேசணும். அப்போ நீ மீடியா முன்பு பேசுவதற்கு தயாராக இல்லை. நாளைக்கு அதிமுகவுக்கு நயன்தாராவோ இல்லை திமுக நயன்தாராவோ சேரட்டுமே, நயன்தாரா பிரச்சாரத்துக்கு போட்டோமே. விஜய் நேற்று 30,000 கூட்டம்ல, நயன்தாராக்கு 1,00,000 பேர் வளர்க்கும். நிச்சயம் வருவாங்க, நானே போய் பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கூட்டம் வருகிற திமிரில் நீங்கள் அதிமுக களத்தில் சொன்னீங்கன்னா, அந்த அதிமுக சொன்ன வார்த்தையை கடன் வாங்கி பேசுகிறீர்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? எங்களுக்கு டைம் இல்லை பாஸு. நீங்களாம் சொன்னதுக்காக அதிமுக விமர்சிக்க மாட்டேன். எங்களுக்கு நேரம் இல்லை. என்ன நேரம்? 26 எங்கே போகிறாரு? டிசம்பர் 26 மலேசியா. எதுக்கு போகிறீங்க? பாடல் வெளியீட்டு விழா. ஜனவரி ஆடியோ லான்ச்சுக்கு போகிறீங்களே, அதுக்கு மட்டும் நேரம் இருக்கா? அரசியல் தெளிவு, அரசியல் புரிதல், அரசியல் அறிவு எதுவுமே கிடையாதுங்க விஜய் கட்சிக்கு. இப்படிப்பட்ட கட்சிக்கு மக்கள் ஓடி போய் பார்ப்பே தவறு. நான் சொல்கிறேன், இந்த நிமிடம் வரை இந்த கட்சி நாட்டுக்கு தேவையா என்பது என்னோட கேள்வி. தயவு செய்து உங்களுக்கு பிடிக்கல நோட்டா கூட ஓட்டு போடுங்க. ஆனால் இப்படிப்பட்ட கட்சிக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க. இது நீங்கள் செய்கிற மிகப்பெரிய பாவகாரியம். இது 20%, 25%, 30% சத்தியமாக இருக்காது. எழுதி கூட தரேன். ஆதரவு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் குபேந்திரன் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். விஜய் ஈரோட்டில் பேசியிருக்காரு. குறிப்பாக ஜெயலலிதா பாணியை விஜய் கையில் எடுத்திருக்காரா? தீய சக்தி திமுகங்கிற ஒரு வார்த்தையை காயின் பண்ணி பேசியிருக்காரு. இது எம்ஜிஆரும் சொல்லியிருக்காரு, அதே போல் ஜெயலலிதாவும் சொல்லியிருக்காங்க. அதாவது அதிமுக பாணி அரசியலை விஜய் கையில் எடுக்கிறாரா? அதிமுகவை இடத்துக்கு விஜய் குறி வைக்கிறாரா? உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு விஜயுடைய பேச்சு, விஜய் சொன்ன விஷயங்கள் பற்றி? முதலில் விஜய் நடத்தியது பொதுக்கூட்டமா அல்லது என்ன மாதிரியான பிரச்சார கூட்டம் நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்புறம் பேசுகிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு பிரச்சாரமா பொதுக்கூட்டமா நம்மளால சொல்ல முடியல. சரி, ஒரு வேன்ல நின்றுக்கிட்டு பேசுறாரு. கிட்டத்தட்ட ஒரு மக்கள் பயணத்தில் எப்படி சந்திச்சாரோ அதே மாதிரி தான் இதுலேயும் மக்களை பார்க்குறாருன்னு நான் நினைக்கிறேன் சார். பொதுக்கூட்டம்னு சொல்லி தான் அவங்க அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. ஆமாம், தாவேகாவுக்கான ஈரோட்டு பொதுக்கூட்டம் விஜயமங்கலத்தில் 85 நிபந்தனைகள் அப்படிலாம் போட்டாங்க. ஆமாம். சரி, ரைட். உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? எனக்கு 26 சார். சரி, நீங்கள் சின்ன வயசில் பொதுக்கூட்டம்லாம் பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்கேன். செய்தி கவர் பண்ணவும் போயிருக்கோம், பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் போயிருக்கோம். நான் பார்த்த பொதுக்கூட்டம் தரையில் உட்காந்து மீட்டிங்கை கேட்டிருக்கோம். தரையில். ஆமாம். நாங்கள்
கலைஞர் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், எல்லா தலைவர்களுடைய கூட்டமும் நான் பார்த்த சின்ன வயசு காலத்தில் வெறும் தரையில் உட்காந்து கேட்டிருக்கோம். அதுக்கப்புறமா வாக்காளர்களை தரையில் உட்கார வைக்காமல் ஒரு நாற்காலி போட்டு அழக பார்த்தது இந்த திராவிட கட்சிகள். ஆமாம், முதல்ல தரையில் உட்காந்தோம், நாற்காலியில் உட்காந்தோம். இது என்னங்க நிற்க வைக்கிறது? புரியல எனக்கு. நான் கேட்குறேன், புதுசாக இருக்குது. என்னுடைய பார்வை ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. வழக்கமாக ஈரோடு கிழக்கில் வந்து பட்டியல் அடைத்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைத்தாங்க அதிமுக. பார்த்தீங்களா? திமுக மேலே. ஆமாம், திமுக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஆடுகளை அடைப்பது போல் ஒரு பட்டியல் அடைத்து விட்டார்கள். இது பொட்டி. அது பட்டின்னா இது பொட்டி. ஒரு பாக்ஸு, ஒரு 3 அடி 4 அடி உயரத்திற்கான இரும்பு பெட்டி, அதாவது நல்ல கேப் இருக்கிறத பாக்ஸ் மாதிரி அடித்து ஒரு பாக்ஸில் 500 பேர் நிற்கலாமா? சரி, 500 பேர், 60 பாக்ஸு. 60 பாக்ஸில் முதல்ல ஒரு 23 பாக்ஸில் ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 25 பாக்ஸில் ஒரு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். எல்லாம் சேர்த்து எவ்வளோ கூட்டன்றதுலாம் விட்டுருவோம். நான் கேட்குறேன், அவர் வர வரைக்கும் எதுக்கு நிற்க வைக்கணும்? நேற்று இரவே வந்து விட்டார்கள், அதுவும் குழந்தையெல்லாம் கொண்டு வந்து விட்டார்கள். யாராவது சென்னையில் ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சுங்க 2 நாளாக. ஆமாம், அவ்வளோ குளிர். ஈரோட்டில் எப்படி இருக்கும் வெதரு? நைட்டில் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 15-16 இருக்கும். யாராவது குழந்தை தூக்கின்னு வருவானா? விஜய் பார்க்கணுன்னா குழந்தை கூட்டின்னு வரது கூட அர்த்தம் இருக்குது. முதல் நாள் இரவே வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து பார்த்த காட்சி இது நம்புற இருக்கா? செட்டப்பாக இல்லையா? நான் கேட்டால் தப்பா இல்லையா? சொல்லுங்க. இல்லை சார், விஜய்க்கு அந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு. ஒரு ரசிகர் ராத்திரி மேடை போடுறதையும் அந்த பொட்டி கட்டுறதையும் வந்து பார்க்கறதுக்கு வருவானாங்க குழந்தை தூக்கின்னு? இது ஒன்றும் புரியல எனக்கு. முதல்ல நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்துகிறீங்களா இல்லை கேரளாவுக்கு அடிமாடுகளை ஏற்றி செல்வது போல் நிற்க வைப்பதற்கான கூட்டம்? அது எனக்கு புரியல. முதல்ல ஒரு பொதுக்கூட்டம் நடத்துங்கன்றேன். காலையில் 5-6 மணிக்கெலாம் வந்துடுறான். ஆமாம், எப்படிங்க காலையில் நிற்க முடியும்? அதாவது நான் எனக்கு தப்பாக கேட்கல, பொதுமக்களை ஒரு பொதுமக்கள் நடத்துங்க. முன்னையில் தரையில் உட்கார வச்சு நாற்காலி கொடுத்து அழகு பார்க்கிற ஒரு கலாச்சாரம் இருக்கிற இந்த ஊரில் நீங்கள் திடீர்னு நிற்க வைக்கிறீங்க பாக்ஸா. செங்கோட்டை எனக்கு தெரியாதா சார்? அவர் எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் நடத்தியவர் சார் அவர். அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் இதே அதிமுக இருந்தவர் தானே அவருடைய மாவட்டம் கோபி பக்கத்தில் ஈரோடு மாவட்டம் தானே. அந்த மாவட்டத்தில் வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போனால் மக்களை கூட்டின்னு போய் பட்டியல் அடைத்து விட்டார்கள் புகார் வாசித்தீங்க. நீங்கள் பொட்டியில் அடைத்திருக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன். இது ஒரு கட்சியா? இது அரசியல் கட்சியா? இது நீங்கள் அரசியல் மயப்படுத்துவதற்கு எப்படி தயாராக இருக்க வேண்டும்? ஆனால் மக்கள் வந்து ஓடி நான் விஜய் மேலே வெறுப்பை கக்கலை, வன்மத்தை கக்கலை, புரியுதுங்களா? ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் வந்து பரிணாமிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஒன்றா பேசலாம். என்ன காரணம்னா, அவர் 3 நிமிஷம் பேசினார், 7 நிமிஷம் பேசிட்டு இருந்தார். ஆமாம், நீங்கள் நானும் சும்மா இல்லை, அதே விமர்சனமாக வச்சோம். ஏன் 7 நிமிஷம் பேசுறார், ஏன் 3 நிமிஷம் பேசுறாருன்னு 1/2 மணி நேரம் பேசிட்டார். அவர் 3 நிமிஷம் 7 நிமிஷம் பேசுறது நின்று கேட்டுட்டு போகிறதுக்கு ஓகே ஓகே சரியா? அவன் 3 நிமிஷம் பேசுறதுக்கு நாற்காலி போடணும், 7 நிமிஷத்துக்கு நாற்காலி போடணும். அப்படி இருந்த ஒரு மனிதரை 1/2 மணி நேரம் பேச வச்சாச்சு. அப்போது நிற்க வைக்கிறீங்க. நாளை நீங்கள் 3/4 மணி நேரம் பேசுவீங்க, 1 மணி நேரம் பேசுவீங்க, அல்லது உங்கள் கூட்டத்திற்கு முன்னாடி நாஞ்சில் சம்பத் பேசுவார், அருண்ராஜ் பேசுவார், நிர்மல்குமார் பேசுவார், செங்கோட்டையன் பேசுவார்னா 2 மணி நேரம் ஆகும். அப்போ 2 மணி நேரமும் ஆண்களும் பெண்களும் நிற்கணுமா? என்னோட கேள்வி இது விஜய்க்கு போகணும். நம்ம விமர்சனம் பண்ண அவர் மாறிக்கிறார் என்பது வேறு. மக்களை வந்து இப்படி நிற்க வச்சு கொடுமை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் நீங்கள் கோட்டைக்கு போக முடியும். இப்படிப்பட்ட மக்களை நிற்க வைத்து, அதுவும் எப்போ கால் கடுக்க எத்தனை மணிக்கு? நீங்கள் வரதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி வரல. அவங்க ஒரு 4 மணி நேரமா 5 மணி நேரமா நிற்கிறாங்க. அது உச்சி வெயில். நியாயமா? அது வெயில கொடுங்க, நிற்கலாமா 4-5 மணி நேரம் ஆண்களும் பெண்களும்? ஒரு பிரச்சனை ஒன்று ஜம்மு காலம் போட்டு கீழே உட்காரைங்க, இல்லையே நாற்காலி போட்டு உட்காரைங்க. இப்போ திருவண்ணாமலை நடத்தினாங்கல்ல ஒரு கூட்டம், எவ்வளோ பேர் வந்தாங்கன்றது அது நான் கணக்கில் சொல்லலை. ஓகே, எப்படி நான் வந்து விஜய் கட்சியில் இந்த கணக்கு சொல்லலையோ அதேமாதிரி திருவண்ணாமலையில் இளைஞரணி கூட்டத்தை நான் கணக்கு சொல்ல. ஆனால் நாற்காலி போட்டு நான் கவர் பண்ண போயிருந்தேன், அந்த திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். நாற்காலி போட்டு வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸு, ஸ்வீட்டு, காரம், முறுக்கு, தட்டை எல்லாம் வச்சாங்களா இல்லையா? முந்திரி பருப்பு, நான் அது கூட வேண்டாம்.
வெறும் தண்ணி பாட்டில் நாற்காலி வைங்க. நீங்கள் திமுக மாதிரி சம்பாதிக்கல, ரைட், ஓகே. ஒரு நாற்காலி போடுறதுக்கு முடியாது உங்களுக்கு. அரசியல் கட்சியாக முதல்ல வந்து கூட்டத்தை நடத்துங்க. இப்போ கேளுங்க நீங்கள். ஓகே சார், விஜயுடைய பேச்சு, அதாவது ஜெயலலிதா அவர்கள் பாணியில் வந்து தீய சக்தி திமுகன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதிமுக பாணி அரசியலை விஜய் கையில் எடுக்கிறாரா சார் விஜய் அவர்கள்? அதாவது அவர்கள் மாதிரி இல்லை, இவர்கள் மாதிரி இல்லை, நான் புது மாதிரின்னு சொல்லி ஏன் அந்த வார்த்தையை கடன் வாங்குறீங்க? புதுசாக கண்டுபிடிக்க முடியலையா? இல்லை ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து அதிமுகலேருந்து வந்துட்டாரா? எனக்கு புரியல. நீங்கள் திமுக விமர்சிக்கணும், ஆமாம், கடுமையாக விமர்சிங்க. இதை விட ஒரு கடுமையான வார்த்தை என்னைக்கால் நான் தரேன். திமுகவை இப்படி சொன்னால் திமுக அதிரக்கூடிய வார்த்தை என்கிட்ட இருக்குது. ஏன் அந்த வார்த்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா? அதுக்கிட்ட அதிமுக கிட்ட போய் கடன் வாங்கிட்டு வரீங்க. தீய சக்தி, ஜெயலலிதா ஏன்னு சொன்னார், எம்ஜிஆர் ஏன்னு சொன்னார், நான் யோசித்து பார்த்தேன். இவ்வளோ கடுமையான வார்த்தை தேவையான்னு கேட்ட யோசிக்கும் போது எனக்கு தடுமாற்றமாக இருந்தது. ஆனால் அந்த வார்த்தை சரி, திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, ரைட்டு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த வார்த்தையை கடன் வாங்க தவிர என்ன புதுசாக கண்டுபிடிச்சிட்டிங்க? நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேட்டி கொடுத்துருப்பேன். திமுக ஆட்சியில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் 100% மக்களை வந்து திருப்தி அடைய செய்ய முடியாது. என்ன, ஒவ்வொரு துறையிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஊழல் இருக்குது, முறைகேடு இருக்குது. ஒரு 2-3 துறை எடுத்து நீ பட்டியல் போடுறதுக்கு தயாராக இருக்கீங்களா? அரசியல் தெளிவு, அரசியல் புரிதல், அரசியல் அறிவு எதுவுமே கிடையாதுங்க விஜய் கட்சிக்கு. இப்படிப்பட்ட கட்சிக்கு மக்கள் ஓடி போய் பார்ப்பே தவறு. நான் சொல்கிறேன், இந்த நிமிடம் வரை இந்த கட்சி நாட்டுக்கு தேவையா என்பது என்னுடைய கேள்வி. 20%, 25%, 30% சத்தியமாக இருக்காது. எழுதி கூட தரேன். ஓகே. விஜயகாந்த் வந்து நீங்கள் 2006 தேர்தல், 2011 தேர்தல் எவ்வளோ சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? 16, 17, 18 சொன்னாங்க. எவ்வளோ வந்து முடிஞ்சது? 8 to 10 முடிஞ்சு போச்சா? இதுதான் யதார்த்தம். ஓகே. இல்லை விஜயகாந்த் வேற, விஜய் வேற அப்படின்னு நீங்கள் உடனே ஓடி வருவீங்க. சார் அவர் வேற மாஸ் சார், இவர் அவரோட பெரிய மாஸ். நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்களே கேட்டு நீங்களே பதில் சொல்றீங்களே சார். இல்லை சார், இல்லை உடனே சொல்லுவீங்களா சார்? விஜய்க்கு இருக்கிற மாஸ் வேற லெவலு. ஒவ்வொரு வீட்லேயும் 2 ஓட்டு இருக்கு. ஆமாம் சார், இருக்கு சார். நீங்கள் பாருங்க, களத்தில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு தெரியும். ஏதோ எங்க யாருமே சொல்லாத மக்கள் ஓடி ஓடி வந்து பார்க்குறாங்கன்னா எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? நடிகராக உங்களை பார்க்கிறார்கள். நீங்கள் அரசியல் கட்சியை இன்னும் பரிணமிக்கல. 2 பக்கமும் திமுக அதிமுகன்ற ஒரு பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எப்படி வந்து ஓட்டு சேகரித்து நிற்க போகிறீங்கன்னே தெரியாது எனக்கு. அது ஒரு கட்சி தேவையா இல்லையான்றதை நாட்டு மக்கள் முடிவு செய்யணும். நான் மக்களுக்கு ஒரு அறைகோல் விடுக்கிறேன். தயவு செய்து உங்களுக்கு பிடிக்கல நோட்டா கூட ஓட்டு போடுங்க. ஆனால் இப்படிப்பட்ட கட்சிகள்லாம் ஓட்டு போடுறாதீங்க. இது வந்து நீங்கள் செய்கிற மிகப்பெரிய பாவகாரியம். இது விஜய்க்கு ஓட்டு போடுவது பாவம், மிகப்பெரிய பாவகாரியம். நான் பச்சையாக சொல்கிறேன், அறைகோல் விடுக்கிறேன். ஏன் சார் அப்படி என்ன சார் விஜய் வந்து பண்ணிட்டாரு? வாங்க அரசியலுக்கு வாங்க. அரசியலுக்கு தான் வந்துட்டாரு. மக்களிடம் பேசு, மக்களிடம் செல், மக்களிடம் பழகு, மக்களிடமிருந்தே கருத்துக்களை பெற்று நீ அரசியல் செய். இதுதானே பேசுனீங்க. அண்ணா சொன்னார்னு. ஆமாம். என்னத்தை கிழிச்சிங்க, என்னத்தை கிழிச்சிங்கன்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் மக்கள்கிட்ட என்ன தரிசனம் பண்ணிட்டீங்க? மக்கள்கிட்ட போய் என்ன பார்த்தீங்க? எத்தனை மக்களை சந்திச்சிட்டீங்க நீங்கள்? நேற்று உதயநிதி அடிச்சு எப்படி தெரியுமா இருக்கு? வார்த்தை வருது, தப்பாக கழுப்பாக சொல்கிறோமோன்னு பயமாக இருக்குது. கடுமையான வார்த்தை. அவர் பேசின பேச்சை வச்சு உதயநிதி கிட்ட மைக்கு நட்டுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. கவர்மெண்ட் நடத்துறீங்களா, கண்காட்சி நடத்துறீங்களா அப்படின்னு வச்சு கேட்டார் சார்னு. உதயநிதி ஒன்று சொன்னார், செம்ம சர்காஸ்டிக், ரொம்ப லைக் பண்ணான். உதயநிதி மீது பல்வேறு விமர்சனங்கள் எனக்கு இருக்கிறது. ஆனால் இந்த சர்காஸ்டிக் இருக்குல்ல, ஓ அப்படி சொன்னாரான்னு அப்படி கூட சொல்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க அவர்கிட்ட. அந்த வாய்ப்பே தரலன்றாங்க மீடியா. ஆமாம், அந்த வாய்ப்பே தரல. அப்போ கேட்டு பாருங்க, அவர் பேசட்டும். அப்போது நீங்கள் மீடியா முன்பு பேசுவதற்கு தயாராக இல்லை, மக்களை மதிக்க தயாராக இல்லை. ஆனால் உங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கணும். மக்களை உட்கார வைக்கிறதுக்கு வக்கு இல்லை உங்களுக்கு. ஒரு நாற்காலி போட்டு தண்ணீர் பாட்டில் வைக்கிறதுக்கு வக்கு இல்லை. நீ எல்லா கட்சியும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கான். கேட்டால் வந்து உடனே சொல்லுவார். அவர் சொன்னாரான் உள்ள, நான் திமுக மாதிரி அதிமுக மாதிரி கொள்ளடிச்சு வச்சிருக்கலான்னு கேட்டாரான். ஏன் திமுக மாதிரி அதிமுக மாதிரி கொள்ளை அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கொள்ளை அடிக்கிறது வரீங்களா? ஏன் பணம் சம்பாதிக்கல? நீங்கள் நல்ல கண்ணு மாதிரி கட்சி நடத்தி வந்துக்கிறீங்களா? சொல்லுங்க.
இல்லை தமிழறிவு மணி இந்த மாதிரி கட்சி நடத்தி வந்துக்கிறீங்களா? 200 கோடி உச்சத்தை விட்டு விட்டு நீங்களும் சீன் காட்டினீங்க 200 கோடின்னு. ஏன் மக்களுக்கு ஒரு 5 கோடி 10 கோடி செலவு பண்ண மாட்டீங்களா? அந்த பணம் எப்படி வந்தது? ஒரு நாற்காலியும் வாட்டர் பாட்டில் வச்சா நீங்கள் என்ன பிச்சைக்காரன் ஆகிடுவீங்களா? முதல் கட்சி நடத்துங்க. இப்படிப்பட்ட மனிதர்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும். ஒரு தீய சக்தின்ற வார்த்தையை கடன் வாங்கிட்டு வந்து பேசுகிறாருன்னா அதிமுக அப்படியே வந்து ஓட்டு போட்டுருவாங்களா? வாய்ப்பே கிடையாது. களத்திலே இல்லை. உண்மையிலே ஏடிஎம்கே வேணும், அது ஓகே நல்லா வேணும். ஆனாலும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்காங்களே சார் ஏடிஎம்கேல இருந்து. இப்போ எப்படி ரியாக்ட்னா, விஜய் வந்து திமுகவே திட்டுறதில்லைங்க. விஜய் எந்த முன்னாள் அமைச்சர்கள் பெரிய அமைச்சர்கள் யாராவது நீங்கள் ஸ்போக்ஸ் பர்சன் பேசலாம், இல்லை திமுகவை ஆதரித்து பேசுகிற டிபேட்டில் கலந்துக்கணும் பேசுவாங்க. யாராவது திமுகவில் முன்னணி அமைச்சர்கள் யாராவது பேசியிருக்காங்களா? விஜய் வந்து கடுமை விமர்சிக்கிறாங்களா? இல்லை. ஏன் இல்லை? ஆளுங்கட்சி விமர்சிக்கிறது இல்லை, எதிர்கட்சி அதிமுக. காரணம் என்னன்னா, விஜயை திட்டினா நமக்கு ஓட்டு குறைஞ்சிடும். இது மாதிரி ஒரு பைந்தாங்கொழித்தனம் இருக்குல்ல, அது இதை விட கேவலமாக இருக்குது. நீங்கள் உடனே இப்போ பாருங்கள், இன்னும் 2 வாரத்தில் ஒரு 2-3 நாள் அறிவிப்பு வரும். அதிமுக ஒரு இளைஞர் மாநாடு, இளம்பெண் மாநாடுன்னு வரும் பாருங்க. ஏன்னா இப்போ சொல்லிட்டார்ல, களத்தில் இல்லைன்ட்டார்ல. ஆமாம், திமுக மாநாடு நடத்துது, இளைஞரணி மாநாடு, அடுத்து பெண்கள் மாநாடு வந்து மேற்கு மண்டலத்தில், அடுத்து விருதுநகரில், எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், பாஜகவும் திருச்சியில் மோடிக்காக நடத்த போகிறாங்க. ஆமாம், இளம் பெண்கள் இளைஞர்கள் மாநாடு நடத்த போகிறாங்க. எழுதி வைங்க, இந்த 2-3 நாளில் அதிமுக அறிவிப்பு வரும். பொங்கலுக்கு முந்தியோ இல்லை பொங்கலுக்கு பிந்தியோ இளைஞர்கள் பாசறை மாநாடு நடக்கும் பாருங்க. அவர் சொன்ன பிறகு நடத்தணுமான்னு கேட்குறேன். களத்தில் அதிமுக இல்லைன்றதை இப்படி சொல்லும்போது எப்படி அடிக்கணும்? நீங்கள் கரூர் சம்பவத்தை ரொம்ப அப்படியே ஹேண்டில் பண்ணார்ல எடப்பாடி பழனிசாமி. இதாங்க அரசியலில் வந்து எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. நாளைக்கு ஒரு வேளை கூட்டணிக்கு வரலாம், வராமல் போகலாம், அது விட்டுருங்க, ஓகே, செகண்டரி. ஆனால் களத்தில் இல்லைன்னு அதிமுக சொல்கிறதுக்கு எப்படி துணிச்சல் வருது இவருக்கு? இவர் கட்சி பெரிய கட்சி, அவர் கட்சி அதிமுகவை கிண்டல் பண்ணுறதுக்கு. அதிமுக 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு கூட்டணி மூலமாக 75 இடங்களை அதிமுக கூட்டணி பிடிக்கிறது. ஜெயலலிதா இருக்கும்போது கூட 61 இடம்தான். எடப்பாடி தலைமையிலான அதிமுக 66 இடங்களை பிடித்தது. உண்டா இல்லையா? எஸ், சரித்திரம் தானே அது. ஆமாம். அப்படி இருக்கும்போது நக்கல் பண்ணுறீங்க. பார்லிமெண்ட் தேர்தலில் சந்திக்கல, பஞ்சாயத்து தேர்தலில் சந்திக்கல, ஏதோ சட்டமன்ற தேர்தலில் இன்னும் அப்படியே ஓட்டு போட்டு பாக்ஸில் வச்சு மாதிரி இன்னும் கவுண்ட் தான் பண்ணாத மாதிரியும், நேரம் கோட்டைக்கு போகிற மாதிரியும். எங்களுக்கு டைம் இல்லை பாஸு, நீங்களாம் சொன்னதுக்காக அதிமுக விமர்சிக்க மாட்டேன், எங்களுக்கு நேரம் இல்லை. என்ன நேரம்? 26 எங்கே போகிறீங்க? 26 எங்கே போகிறாரு? டிசம்பர் 26 மலேசியா. எதுக்கு போகிறீங்க? ஜனநாயகன் பாடல் ரிலீஸ், பாடல் வெளியீட்டு விழா, ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு போகிறீங்களே, அதுக்கு மட்டும் நேரம் இருக்கா? தமிழ்நாட்டு அரசியல் பாருங்கள். ஏங்க ஒரு கட்சி மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தலைவர் இல்லாத மாவட்ட செயலர் கூட்டத்தை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? சொல்லுங்கள். இல்லை, என்னைக்காவது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கட்சியினுடைய தலைவர் இல்லாத கூட்டம் இருந்திருக்கிறதா? ஆன்லைனில் நடத்தினா அவங்க உட்காந்து பேசுவாங்க, தலைவர் இல்லாமல் கூட்டம் நடக்காது. ஏங்க அப்படிப்பட்ட கட்சி நடத்திக்கிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் களத்தில் இருக்கிற கட்சி தான் விமர்சிப்போம். பாஜக விட்ருங்க, பாஜக வந்து இது களத்தில் அது கட்சியே இல்லைன்ட்டார். அதாவது நீங்கள் விமர்சிக்கலாம் எல்லாம், இந்த கெத்து, இந்த கூட்டம் கூடுறதை பார்த்து கெத்து. உண்மையில கூட்டம் வருது, இல்லைன்னு சொல்ல. திமுகக்கும் அதிமுகக்கும் பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வருகிறார்கள், மறுக்கவே முடியாது. ஓகே. ஆனால் உங்களுக்கு கூட்டம் ஸ்பான்டேனியஸாக வருது, அது நடிகர் பார்க்கறதுக்காக வராங்க, நடிகர் என்ற முறையில் வருகிறது. நாளைக்கு அதிமுகவுக்கு நயன்தாராவோ இல்லை திமுக நயன்தாராவோ சேரட்டுமே, நயன்தாரா பிரச்சாரத்துக்கு போட்டோமே. விஜய் நேற்று 30,000 கூட்டம்ல, 1.5 லட்சம் பேர் வருவாங்க. அதே விஜயமங்கலத்தில் ஈரோட்டில் நயன்தாரா பங்கேற்கிற பிரச்சார கூட்டம், ஏதோ ஒரு கட்சிக்கு பாஜகனே வச்சுப்போம். பார்த்தீங்களா? உங்களுக்கு திமுக அதிமுக சொன்னார், பாஜக சொல்லணுன்னு யாராவது பாஜக தொண்டர்கள் நிர்வாகி கேட்டுருவார். குபேந்தர் 2 கட்சி சொன்னார், ஏன் எங்கள் கட்சி சொல்லணும்னு கேட்டுருவாருன்னு கேட்டீங்க. பரவாயில்ல, தப்பு இல்லை. எந்த கட்சிக்கு போனாலும் நயன்தாராக்கு 1 லட்சம் பேர் வளர்க்கணும், நிச்சயம் வருவாங்க, நானே போய் பார்ப்பேன். அப்புறம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கூட்டம் வருகிற திமிரில் நீங்கள் அதிமுக களத்தில் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, அந்த அதிமுக சொன்ன வார்த்தையை கடன் வாங்கி பேசுகிறீர்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? திமுக வந்து விமர்சிப்பதற்கு நீங்கள் கடன் வாங்குகிற ஒரு மனிதராகத்தான் இருக்கிறீங்க. அதனால் உடனே மக்கள் வந்து தீய சக்தின்னு சொன்ன உடனே அதிமுகவுக்கு பதில் இவர் மாற்றா வந்து விட்டார்,
அதிமுக தொண்டர்கள், அதிமுக அபிமானிகள் எல்லாரும் இங்கே ஓட்டு போடுவாங்க, இப்படிதான் கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க. வாய்ப்பே கிடையாது. அதிமுக ஓட்டு விஜய்க்கு போகாதுங்கிறீங்க? இல்லைங்க, அவர் எந்த ஓட்டை சாப்பிட்றாரு, எந்த ஓட்டை வந்து எடுத்துக்கலன்றதெல்லாம் விட்டுருவோம். ஓகே, நமக்கு தெரியாது. அவர் தேர்தல் நிற்கட்டுங்க, ஓகே, தேர்தல்னு வரட்டுங்க. ஓகே சார். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் சார். அமித்ஷா வருவது தள்ளி கொண்டு போய்கிட்டே இருக்குது. பாஜகவுக்கு ஒரு புதிய தேசிய செயல் தலைவர் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய குழுவையும் நிர்மாணிச்சிருக்காங்க பாஜக. பியூஷ் கோயல் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க. என்ன சார் திட்டம் வச்சுருக்காங்க? தமிழ்நாட்டு எலெக்ஷன் வந்து அமித்ஷாவுக்கு தலைவலியாக மாறிடுச்சோ? தலைவலிலாம் இல்லை, கிரவுண்ட் ஒர்க் செட் பண்ணிட்டு இருக்காங்க. செயல் தலைவர் வந்து நபீன் நிதின் 2-3 நாள் வரப்போகிறாரு. ஓகே, பாண்டிச்சேரிக்கு போகிறாரு. அவருக்கு சென்னையில் ஒரு பெரிய ரிசப்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, அதற்காக தான் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அது இல்லாமல் அதிமுகவுடன் பேசுவதற்கு பேச்சுவார்த்தை குழு கூட்டணிக்காக ஒரு 8 பேர் கொண்ட குழு அமைத்து விட்டார்கள். ஓகே, விரைவில் அறிவிப்பார் அதை பியூஷ் கோயல். அவர் வரப்போகிறாரு, அமித்ஷா வரப்போகிறாரு. அதற்கு முன்பாக அதிமுக கூட்டணியில் யாரெல்லாம் இருக்க போகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு முயற்சி திரைமறைவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, அந்த முயற்சி வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். எனக்கு தெரிந்து ஓபிஎஸ் உள்ளே இருப்பார், கட்சி ஆரம்பித்து விட்டு உள்ளே என்டிஏல இருப்பார். ஓகே, டிடிவி தினமும் இடம்பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக நான் நம்புகிறேன். ஓகே. அடுத்து தேமுதிக உள்ளே வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. பாமக, பாட்டாளி மக்கள் கட்சியும் உள்ளே வந்துவிடும். அப்பா பாமகவா மகன் பாமகவா சார்? அப்பா பாமக வந்து சசிகலா வந்து 2024 அறிவிச்சாங்க தெரியுமா? ஆமாம். என்ன அரசியல் தேர்தல் வரைக்கும் அரசியலை விட்டு வெளியே இருக்கேன்னு சொன்னாங்க. இந்த தேர்தலில் போட்டியில் அரசியல் விலகுகிறேன், ஆமாம், அப்படி ஒரு அறிவிப்பு வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. ஆமாம், சசிகலா அவர்கள் சொன்னாங்க. சசிகலாவை போல ராமதாசும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டால் அது நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. ஓகே, அது அப்பாவை செட்டில் பண்ணிடுவாங்க. அப்பாவுக்கு என்ன தேவையோ அதை செட்டில் செய்வதற்கு பாஜகவும் அதிமுகவும் தயாராக இருக்கிறது. ஓகே, அங்கே பிரச்சனை செய்வதே சுசிலா. அன்புமணிக்கு எதிராக அந்த கட்சியில் கலகம் செய்து கொண்டிருப்பது சுசிலா. புரியுதுங்களா? அவங்கள சுசிலாவை எப்படி ஆஃப் பண்ணணும், டாக்டர் ராமதாஸ் எப்படி ஆஃப் பண்ணணும் பாஜகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும். அதனால் அது அப்படியே செட்டில் ஆகிடும். எல்லா கட்சியும் அவர் 7 லெட்டர் கொடுத்துருவார். அங்கே வந்து நான் சொல்கிறேன் 2-3 பேருக்கு மட்டும் சீட்டு கொடுத்துருங்க. ஜிகே மணியா வேண்டான்னா வேண்டாம், அருள் வேண்டான்னா வேண்டாம், வேற யாருன்னா சீட்டு கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக நிச்சயமாக இடம்பெறும். அந்த வலிமை குன்றியது போல் இருக்கும். ஆனால் தேர்தல் கலபரத்தில் அதெல்லாம் சரியாக போயிடும். ஓகே சார். குறிப்பாக மோடியே வரப்போறாரு, பொங்கல் விழா வந்து தமிழ்நாட்டில் நடக்க போதுங்கிற மாதிரி செய்திகளும். புதுக்கோட்டை. புதுக்கோட்டைக்கு மோடி வரார். ஏன் சார் புதுக்கோட்டையை தேர்ந்தெடுத்திருக்காங்க? அந்த முத்திரையர் ஓட் பேங்குக்காக புதுக்கோட்டையை தேர்ந்தெடுத்திருக்காங்களா? அப்படி இல்லை, அவர் தொடர்ந்து வரப்போறார். ஒரு 5-6 முறை வருவார். ஓகே, வரிசையாக வருவாங்க. மத்தியில் இருக்கிற எல்லா அமைச்சரும் வருவாங்க. மத்திய அமைச்சர்கள் பெயர்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பரிச்சயம் ஆகணும்ல. சரி, என்னென்ன பேர் இருக்கோ இல்லை பேருமே பியூஷ் கோயல் தலைமை 2 பேர் இருக்காங்க. ஆமாம், முரளி மோகல் இன்னும் மேக்வால். ஆமாம், 2 பேர் இருக்காங்களே. இந்த மாதிரி பேர் நமக்கே தடுமாறுறோம்ல, பரிச்சயம் ஆயிரும். நம்ம அடுத்தடுத்து வரும்போது நமக்கு பரிச்சயம், மக்களுக்கு பரிச்சயமாவாங்க, எல்லாரும் பேசுவாங்க. வந்து என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் அறிவிப்பார்கள். ஓகே, அறிவித்து விட்டு தமிழை வந்து கொண்டாடுவார்கள். தமிழை வந்து இந்திய தேசிய மொழியாக்குவது போல் பேசிவிட்டு செல்வார்கள். எல்லாரும் தமிழில் பேசுவாங்க. வணக்கம் வாங்க, திருக்குறள் படிப்பாங்க, திருவாசகம் படிப்பாங்க, என்னென்னலாம் படிக்கணுமோ எல்லாம் படிப்பாங்க. அந்த அந்த கலர்ஃபுல்லான காட்சிலாம் இருக்கிறது. ஓகே, ஜல்லிக்கட்டில் கூட வந்து இறங்கி மாடு பிடிக்கிறது கூட தயங்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு பாஜகவுடைய மத்திய அமைச்சர்கள் இறங்கி வேலை பார்ப்பாங்க, தலைவர்கள் வருவார்கள். அதனால் புதுக்கோட்டையில் வந்து ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, நீங்கள் சொன்ன அந்த முத்திரையர் மட்டும் இல்லை, திருச்சிக்கு பக்கத்தில் சென்ட்ரல் ஜோன். ஓகே, ஒரு காமனாக ஒரு இடத்த கூப்பிட்டு வச்சு பண்ணுறது தான் அவங்க பிளானு. அதற்கான எல்லா பணிகளும் நயினார் நாகேந்திரன் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். ஓகே சார். சார் குறிப்பாக இந்த சீட்டு விஷயம், ஒரு 50 சீட்டு கேட்குறாங்க, 60 சீட்டு கேட்குறாங்கிற இஷ்யூ எல்லாம் போயிட்டுருக்கு. எவ்வளோ சார் அகாமடேட் ஆக வாய்ப்பு இருக்குது பிஜேபிக்கு? உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் பாஜக தலைமை அலுவலகம் இருக்குது. நயினார் உங்கள் மேலே கோச்சிப்பார். அது நான் 50 சீட்டு 60 சீட்டுன்னு. ஏங்க அவர் வந்து 90-100 இருக்காருங்க. அப்போ தான் வந்து செட் ஆகும். அப்படி கேட்டால் தான் சீட்டை வாங்கி அந்த என்டிஏ அலையன்ஸில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், புதிய தமிழன் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், வாசன் இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிற பணி வந்து பாஜக செய்ய போகுது. ஸோ அப்போ எப்படி நீங்கள் 50 வாங்க போகிறீங்க? நயினார்கிட்ட போய் சாரி கேளுங்க. ஓகே சார். அதனால் கண்டிப்பாக ஒரு சைஸபிளான சீட் நம்பர் வாங்கிட்டு அவங்க பிரித்து கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். அதுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டது. என்னென்ன தொகுதிகள், அப்புறம் சென்னையில் எத்தனை தொகுதி, கோயம்புத்தூரில், மதுரையில் முக்கியமான தொகுதிகள்லாம் பாஜக கேட்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 90 தொகுதிகள் அவங்க அடையாளம் கண்டு
கூட்டணியோடு சேர்த்து ஓகே, கூட்டணியோட சேர்த்து. கேட்டிருக்காங்க. அது முன்ன பின்ன இருக்கும். ஓகே சார், திமுக கூட்டணிக்குள்ள என்ன இஷ்யூஸ் சார் போயிட்டு இருக்கு? குறிப்பாக காங்கிரஸ் தொகுதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழுவெல்லாம் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அமைதியாயிட்டாங்க. அறிவாலயம், அண்ணா அறிவாலயத்துடைய பல்ஸ் எப்படி இருக்கு சார்? அண்ணா அறிவாலயம் தைரியமாக இருக்குது. ஓகே, என்ன அவங்களுக்கு என்ன இப்போ எதிரணி வந்து இன்னும் வலிமையாக வந்து அணி சேரல. ஆமாம், தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறது. ஜனவரி மாதம் பொங்கல் முடிந்த பிறகு ஒரு 2 வாரத்தில் ஜனவரி எண்டு சூடு பிடிக்கும். பிப்ரவரி 3rd வீக் ஆர் மார்ச் 1st வீக்கில் இந்த எலெக்ஷன் டேட் வரலாம். நமக்கு தெரிஞ்சிடும். டேட் வரலாம் 35 நாட்கள். ஸோ மார்ச் மாதம் முடிந்த பிறகு ஏப்ரலில் 1ஆம் தேதி 2ஆம் தேதியும் தேர்தல் நடக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸு, செகண்ட் ஃபேஸு, இல்லை ஒரே ஃபேஸாக கூட வைக்கலாம் தமிழ்நாட்டுக்கு. அதனால் ஏப்ரல் மாதம் தேர்தலுக்கு தயாராகும் போது ஜனவரி 30 அதிகபட்சம் நான் சொல்கிறது எல்லாமே தெளிவாயிடும். ஓகே, அது வரைக்கும் இந்த காங்கிரஸில் குழப்பம் வரும். விஜய் பக்கம் போகலாமா, இல்லை விஜய் யார் பக்கம் போகிறாரு நமக்கு தெரியாத. எஸ், தனிச்சு நிற்க போறாரா இல்லை வந்து என்டிஏ கூட்டணியில் சேரப்போறாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு நமக்கு. அதனால் இந்த குழப்பம்லாம் தீர்வதற்கு ஜனவரி மாதம் வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கணும். ஓகே, மக்களே வந்து நம்ம வந்து மிரட்டாமல் உருட்டாமல் நம்மளை வந்து தப்பாக சொல்லாமல், மக்களுக்கு வந்து இது தெரியும் அவங்களுக்கும். ஆமாம், நம்மளும் போய் தப்பாக சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த இடி, ஐடி போன்ற அஸ்திரங்களும் திமுக மேலே பாய்வதற்கு தயாராக இருக்குங்கிற ஒரு செய்திகளும் இருக்கே சார். நிறைய இருக்குது, நிறைய வரப்போகுது. சும்மா இருக்க மாட்டாங்க. சும்மா இருந்தாங்கன்னா இப்போ வந்து திமுக வந்து எப்படி இருக்கும், சும்மாவே திமுக ஏறி இறங்கி அடிப்பாங்க. ஆமாம், சிலம்பாட்டம் ஆடுவாங்க. இப்போ வந்து இந்த நேரத்தில் இடி, சிபிஐ, ஐடி எல்லாம் உள்ளே வந்து முக்கியமான அமைச்சர்களை வந்து நிலைகொலை செய்வது, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் தான் போட வேண்டியது, ஹைகோர்ட்டில் கேஸ் தான் போட வேண்டியது, எல்லா பக்கமும் டார்ச்சர் செய்வதற்கு பாஜக தயாராகி கொண்டிருக்கும். திமுகவும் அதை சமாளிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கும். செந்தில் பாலாஜி அமைச்சராக்கப்படுவாருங்கிற சேஷியங்களும் வந்துகிட்டு இருக்கே சார், உண்மையா சார் அது? இல்லை, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை கட்சி தலைமைகிட்ட இருக்குது. ஓகே, ஏன்னா மேற்கு மண்டல பொறுப்பாளராக அவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு வெறும் மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, மேற்கு மண்டல பொறுப்பாளர், இந்த அடிப்படையில் சில அரசு அதிகாரிகளிடம் பேசுவதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அவரை அமைச்சராக்கினால் செயல்படுவது சுலபம். ஸோ அந்த ஒரு வாய்ப்பை வந்து அவர் கொடுத்தால் என்ன என்று கட்சி தலைமை யோசித்திருக்கிறது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு என்ன இருக்குங்க, சுப்ரீம் கோர்ட் ஓரளவு தானே சொல்லியிருக்கு. ஓகே, என்ன இப்போ என்ன பிரச்சனை சார்? அதையே வந்து பிரச்சனையாக அதிமுக கலப்புவாங்க, உடனே ஓடி போவாங்க. ஓகே, விஜயபாஸ்கர் கம்பெனி, கரூர் விஜயபாஸ்கர் ஓடி போய் பெட்டிஷன் போடும், ஐயோன்னு. இப்போ கடைசியாக ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் கேட்டாங்க தெரியுமா, பார்த்தீங்களா? அது சுப்ரீம் கோர்ட்டில் அமலாக்கத்துறையை ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கு. ஆகாஷ் பாஸ்கரன்ல மன்னிப்பு கேட்டாச்சு. அப்புறம் விழுந்து தொபுகடீர்னு விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஆமாம், அது முக்கியம் இல்லை. செந்தில் பாலாஜி கேஸில் ஒரு கேள்வி கேட்டாங்க. வாரந்தோறும் உங்ககிட்ட வராரு, ரிலாக்ஸேஷன் என்ன விசாரிச்சிங்க, என்ன கண்டுபிடிச்சிங்க? முடிஞ்சு போச்சா? ரிலாக்ஸ். நீங்க மன்னிப்பு கேட்டது கூட பரவாயில்ல, நான் தப்பா போயிட்டு. ஆமாம், நீங்க ஒரு வருஷமும் உங்ககிட்ட வராருல, என்னையா கண்டுபிடிச்சிங்க, என்னைய விசாரிச்சிங்க? ஒன்றும் டெய்லி போறாரு, டெய்லி வராருல, என்னாச்சு? அப்போ இதை வச்சு இந்த ஒரு லைனை வச்சே செந்தில் பாலாஜி திரும்ப போய் கேட்டார்னா, சார் நான் சாட்சியை கலைக்கல, கோஆப்ரேட் பண்ணேன் ஒரு வருஷம், இந்த கேஸில் என்ன ப்ரோக்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். நான் யாரையாவது போய் கழுத்து பிடிச்சி சாட்சியை கலைச்சுன்னு நல்லா சொல்லுங்கள். அவங்க விசாரிக்கவே இல்லை சார் இந்த கேஸில். செந்தில் பாலாஜி வலிமை பெற்றுவிடக்கூடாது, இதுதான் ஒரே ப்ரேயர் யாருக்கு, கரூர் விஜயபாஸ்கருக்கு. ஓகே, அது எடப்பாடி கிட்ட சொல்லி, சார் அவர் வந்துட்டாருன்னா நாங்கள் ஜெயிக்க முடியாது. அது முதல்ல தப்பு. ஒரே ஒரு செந்தில் பாலாஜியால் வந்து ஒரு மண்டலத்தில் திமுகவை ஜெயிக்க வைக்க முடியும், அதிமுக தோற்கடிக்க முடியும்னா உங்கள் கட்சி வெக்கமா இல்லையா? அந்த கட்சியை விட நாங்கள் பெரிய ஆண்ட கட்சி நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க. அப்போ செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராக இருந்தால் அதிமுக மேற்கு மண்டலத்தில் தோற்றுவிடும் அப்படின்னு எழுதி கொடுத்துலாமா? முதல்ல இந்த மாதிரியான சிந்தனையை, மனப்பான்மை எடப்பாடி தூக்கி எறியணும். ஓகே, அவர் இப்போ இருந்தாலும் இல்லைனாலும் ஆளுங்கட்சி. செந்தில் பாலாஜி சொன்னால் கலெக்டர் கேட்க மாட்டாரா? கேட்பாரு. எஸ்பி கேட்க மாட்டாரா? கேட்பாரு. அமைச்சராக இருந்தாலும் ஒரு படி மேலே இருக்கும். அமைச்சர் இல்லாவிட்டாலும் வேறு வகையில் ஃபோன் பண்ணி மிரட்ட போகிறாங்க. இது ஒரு பெரிய மேட்டரா? நீங்கள் அதிமுக எப்படி ஜெயிக்கணும், அதற்கான வியூகம் என்ன, கூட்டணி பலம் என்ன, ஆன்டி இன்கம்பன்சி எப்படி போட்டு உங்கள் ஓட்டு ஆக்குறது, அதுதான் பார்க்கணுமே தவிர செந்தில் பாலாஜி வந்து அமைச்சர்கள் காலை பிடிச்சி இறக்கி விட்டாக்கா ஜெயிச்சிட முடியும். நான் கேட்குறேன், ஜெயிச்சிட முடியுமா? அப்படி ஏதாவது ஒரு இது இருக்க முடியுமா? சரி, அப்படி ஒரு அமைச்சராக இல்லாமல் இந்த தேர்தல் சந்தித்து
மேற்கு மன்றத்தில் சரிபாதிக்கு மேலே ஜெயிச்சு குத்துறாருன்னு வச்சுங்க, கட்சி கழிச்சிருவீங்களா? ஒரே ஒருத்தரை பார்த்து பயப்படுவதும் அவருக்கு வந்து எல்லா அதிகாரமும் இருக்கும், அமைச்சரனா வந்து சரியா இருக்காதுன்னு நினைக்கிறதும் ரொம்ப தப்பு. இந்த கடைசி கேள்வி சார், திமுக கூட்டணிக்குள்ள ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. காங்கிரஸும் எந்த ஒரு மூச்சு பேச்சும் இல்லாமல் இருக்காங்க. விசிக அதே போல் 2 கம்யூனிஸ்ட்டும் அமைதியாக இருக்காங்க. தொகுதி பேரத்தில் ஏதோ விளையாட போகிறாங்க போல இருக்கே, அமைதியாக இருக்காங்களே ஏன்? திமுக கூட்டணியில் சலசலப்பே இல்லை, அமைதியாக இருக்குன்றீங்க. இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், நம்ம ஏதாவது கொளுத்தி போட்டுருவோமா? இல்லை சார், எதுவும் புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி புயலுக்கு முன் அமைதியான்னு கேட்குறேன். இல்லை, அதாவது எல்லாரும் போய் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு காங்கிரஸ் போனது வந்து அரசியல் சந்திப்பு இல்லைன்னு சொல்லி சிறப்பிறந்தகை சொன்னார். இப்போ போய் வைகோ போய் நடைப்பயணத்தை தொடக்கி வைக்கணும்னு சொல்லி கொடுத்தாருல, அரசியல் பேசியிருப்பார். விசிக பார்த்துருக்காங்க, கம்யூனிஸ்ட் பார்த்துருக்காங்க, எல்லாரும் அரசியல் பேசியிருப்பார்கள். இல்லை சார், எல்லாருமே 2 இரட்டை இலக்கத்தில் கேட்குறாங்களே, அப்படி கேட்குறேன். இல்லை, இரட்டை இலக்கமா ஒற்றை இலக்கமா? கண்டிப்பாக ஒரு புதிய கட்சி உள்ளே வருகிற பட்சத்தில் தெரியல, ஒரு பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, உள்ளே வருகிற பட்சத்தில் எப்படி வந்து எல்லாரும் இரட்டை இலக்கம் கொடுக்க முடியும்? காங்கிரஸுக்கு 25 அதிகம் இல்லை, நான் சொல்றது அதிகம். 25 கொடுத்தாலே வந்து அங்கே வந்து சிக்கலாகும். ஓகே, ஆளுக்கு ஒரு சீட்டு விட்டு கொடுங்கள் என்று திமுக தலைவர் சொன்னால் என்ன ஆகும்? ஆளுக்கு ஒரு சீட்டு விட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? ஸோ அதனால் அது இப்போ பேச முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோமே. ஓகே சார், களம் சுடு பிடிக்கும் போது விரைவாக பேசலாம் சார். பல்வேறு விஷயங்கள் சார், தமிழ்நாடு தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி சார். நன்றி.